பூரணி, நானும் அம்மாச்சி கடைக்கு போயிட்டு வந்துடுறோம். கடைக்கா? சித்தி நானும் வரேன் சித்தி. ஏட்டி நீயும் வந்துட்ட, உன் அன்னிக்காரி தனியாக தானே இருப்பா. அம்மாச்சி அதான் முத்து இருக்கான்ல, அவன் 8:30க்கு வேலைக்கு கிளம்பிடுவான் டி. சரி இவ்வளவு சீக்கிரமா காலையிலே கடைக்கு எதுக்கு போறிய? என்னது வாங்க போறிய? ஆமாட்டி பெரிய மனுஷி, வாங்கிட்டு சொல்லிட்டு போறோம். ஆமா சொல்லுங்க. பூரணி, இன்னும் 3 நாள்ல உங்க அன்னைக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். அதுக்கு போய் செயின் எடுத்துட்டு வந்துடுறோம். தாலி பிரிச்சு கோக்குறதா? கத்தாதடி. சித்தி சித்தி நானும் வரேன் சித்தி. ஏட்டி உன்னையும் கூட்டு போயிட்டா உங்க அன்னிக்காரி வீட்டுல ஒத்தியில தானே இருப்பா. நீ அவ துணைக்கு இரு, நாங்க சீக்கிரமா வந்துருவோம். பூரணி, நாங்க செயின் எடுக்க போறத உங்க அன்னிக்கிட்ட சொல்லாத சரியா? ஏன் சித்தி, சொன்னா சந்தோஷப்படுவாள்ல. வேண்டாம் டி, சர்ப்ரைஸா இருக்கட்டு. ஓ அப்படி. இவ வாய் கொஞ்சம் ஓட்டதாம்மா, சொன்னாலும் சொல்லிடுவா. அம்மாச்சி, பூரணியை என்னன்னு நினைச்ச? இடியே விழுந்தாலும் சொல்ல மாட்டேன். போங்க, தைரியமா போயிட்டு வாங்க. வரும்போது உனக்கு ஏதாவது வேணுமாம்மா? இனிப்பு பணியாரம் வாங்கிட்டு வா சித்தி. ஏன் சித்தி? ஏட்டி நகை கடைக்கு போகிறோம், கொலுசு மோதிரம் செயின்னு ஏதாவது கேட்பேன்னு பார்த்தேன். சித்தி நீயே யாருக்குனே கஷ்டத்தில் இருக்கா, நான் மேற்கொண்டு உன்னையே கஷ்டப்படுத்தணுமா? எது செய்கிற இருந்தாலும் என் கல்யாணத்துக்கு செய்யுங்க. அடுத்து உனக்கு தான் டீ, ரெடியாக இருந்துக்க. ஆ சரி பூரணி, நாங்கள் வர வரைக்கும் யாரு கதவு தட்டினாலும் திறக்க வேண்டாம். சரி சித்தி, போயிட்டு வரோன்னே. சித்தி இனிப்பு பணியாரம் வாங்கிட்டு வரேம்மா. ஐயோ இன்னும் 3 நாள்ல ஃபங்க்ஷனு, இவைய கல்யாணத்தை தான் பார்க்கல. தாலி பிரிச்சு கோக்குற ஏதாவது பார்த்துடணும். என்ன ட்ரெஸ் போடலாம், என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணலாம்? சரி ஹேர் ஸ்டைலை நெட்டில் பார்த்துக்கிடுவோம். சித்திக்கிட்ட இருந்து ஏதாவது புடவை வாங்கி கட்டிக்கிடுவோம். ஐயோ இது சொல்லாம ஆர்வம் கொள்ளலையே எனக்கு, எப்படியாவது சொல்லணுமே. ஆனால் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாவே. சரி அதுக்கு ரெண்டை என்ன பண்ணுதுன்னு போய் பார்ப்போம். மாமா எவ்வளவு நேரம் மாமா ட்ரெஸ் மாத்துவீங்க? அள்ளி என்ன ஒரு 5 நிமிஷம். ஐயோ மாமா இப்பவே மணி 8. முத நாளே லேட்டா போனா நல்லா இருக்காது. வந்துடுறேன். போங்க மாமா, இருங்க நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஐயோ அள்ளி சாப்பாடுலாம் வேண்டாம், நான் அங்க போய் சாப்பிட்டுக்கிறேன். சும்மா இருங்க மாமா, முத நாள் அதுவுமா பட்டினியாவா போவீங்க? லூசு வந்து பார்த்துட்டு என்ன நினைக்க போறாளோ தெரியலையே. மீச வேற இல்ல. ஐயோ என்ன சொல்ல போறாளோ. அப்பாடி, ஒரு வழியா ட்ரெஸ் மாத்திட்டு வந்துட்டீங்களா? அள்ளிமா நல்லா இருக்குதா? ரொம்ப நல்லா இருக்குது. அந்த பக்கமா திரும்பி நின்னா எப்படி தெரியும்? இந்த பக்கமா திரும்புங்க மாமா. போ அள்ளி, வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? அப்படி என்ன பண்ணீங்க? ஐயோ திரும்புங்க மாமா, லேட் ஆகுது. ஐயோ மாமா, எங்க உங்க மீச? நல்லா இருக்குதா? என்ன மாமா கோலம்? ரங்கோலி கோலம். ஏட்டி நல்லா இருக்குதா சொல்லு. போங்க மாமா, மீசையே இல்லாம அடையாளமே தெரிய மாட்டேங்கி. அள்ளி சாப்பாடு கொடு. மீச என்னைக்கு வளருதோ அன்னைக்கு சாப்பிட்டுக்கலாம். அள்ளிமா லேட் ஆகுது. அள்ளிமா பசிக்குது கூடு. யாரு கேட்டு நீங்க மீசை எடுத்தீங்க? பாருங்க மூஞ்சி வலுவலுன்னு இருக்கு. சரி ஸ்டைலா இருக்கட்டுமேனு எடுத்தேன். நல்லாவே இல்ல. சரி விடு, இன்னும் 1 மாசத்துல வளர்ந்துரும், அதுக்கப்புறம் எடுக்கல சரியா? சரி இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை. ஆசையா பார்த்து பார்த்து எடுத்தது நானு, நல்லா இல்லாம போயிருமா? அதானே. அண்ணி அண்ணி உள்ள வரலாமா? போச்சு, அவளும் வந்துட்டாளா? அவ என்ன சொல்ல போறாளோ? இருங்க இருங்க, அவங்களும் நல்லா இல்லைன்னு தான் சொல்ல போறாங்க. வாங்க மேனி, இங்க பாரு, யார் இந்த சின்ன பையன்? ஹேடி பூரணி. நீங்களே சொல்லுங்க மேனி, நல்லா இல்ல தானே? ஐயோ எவ்வளவு அழகு என் தம்பி. அள்ளிக்கு வடை. போங்க மைனி. ஐயோ அண்ணி, இப்பதான் பார்க்காம உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கான். இவ்வளவு நாள் பட்டையும் கொட்டையுமா இருந்துகிட்டு நல்லாவே இல்ல. ஏடி என்ன சொல்லுதே? உத்திராட்ச கொட்டையை சொன்னோம்ல, நீ வேற. முத நாளுக்கு ஆபீஸ்க்கு போறா, வாழ்த்துக்கல்ல. தேங்க்ஸ் பூரணி. ஏதோ ஒண்ணு குறையுதுல. என்னது? இருந்தாலும் அந்த மீச வச்சிருந்துருக்கலாம். அப்படி சொல்லுங்க. சரி சரி, இன்னும் 1 மாசத்துல வளர்ந்துரும், அதுக்கப்புறம் பாருங்க. இருந்தாலும் இதுவும் நல்லாதான் இருக்கு. லூசு, ஏதாவது ஒரு முடிவுல இரு, அங்கிட்டு இங்கிட்டு தாவிட்டு கிடக்காத. சரி மாமா, 2 வாய் சாப்பிடுங்க, லேட் ஆகுது. ஐயோ அள்ளிமா, ஏற்கனவே 1/2 மணி நேரம் லேட்டு. இதுல நீ வச்சிருக்க இட்லியை பார்த்தா 1/2 மணி நேரம் லேட்டா தான் போவேன் போல. ஏல அதுக்கு வெறும் வயிற்றுலயே பாப்புறா? இல்லட்டி அங்க கேண்டீன்லாம் இருக்கு, சாப்பிட்டுக்கிடுவேன். அம்மாவும் ஆச்சி எங்க? கடைக்கு போயிருக்கா அவள. கடைக்கா? என்ன நாளைக்கு முத நாள் வேலைக்கு போறேன்னு சொல்லாம கொள்ளாம போயிட்டாவ. ஏன்ட சொல்லிட்டு தாம்ல போனவ, கொஞ்சம் அவசரமா போறாவலாம். சரி அப்ப நான் வேலைக்கு போறேன், நீங்க 2 பேரும் கதவு பூட்டிட்டு இருங்க. எப்ப வருவிய மாமா? ஐயோ கடவுளே, இன்னும் கிளம்பல, அதுக்குள்ள எப்ப வருவியன்ட்டு ஒரு கேள்வி. ஏட்டி அந்த வேலை பார்க்கும்போது 4:30க்கு வந்துருவேன், அதே ஆர்வத்துல கேட்டிருப்பா. பொண்டாட்டிக்கு சப்போர்ட் வேற. தெருவு நான் சப்போர்ட் பண்ணாம யார் பண்ணுவா? அள்ளிமா 6 மணிக்குள்ள வந்துருவேன்னு. சரிங்க மாமா. சரி பூரணி, 2 பேரும் பத்திரமா இருங்க, வாரேன். அம்மாச்சியும் அம்மாவும் வந்தோன்னு சொல்லிரு. சரில.
மைனி, அம்மாச்சியும் அத்தையும் என்ன இவ்வளவு சீக்கிரமா கடைக்கு போயிருக்காவே? ஐயோ, அந்த சந்தோஷத்தை தான் எனக்கு சொல்ல கொள்ளல. ஆமா, ஆனா சொல்லக்கூடாதுன்னு என் வாய் அடைச்சிட்டாவளே. அப்படி என்ன சந்தோஷம் மைனி? அதான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாவளே, அப்புறம் என்ன? சரி வாங்க, நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே டிவியை பார்ப்போம். நீங்க போங்க மைனி, உங்களுக்கும் போட்டு எடுத்துட்டு வரேன். சரிங்க நீ. ஏட்டி அழகம்மா, என்ன டீ தனியா பேசணும்னு வர சொல்லிட்டு ஊமை மாதிரி உட்கார்ந்துருக்க? ஏட்டி, நீ சொன்ன மாதிரியே ஒரு லேகிய ரெடி பண்ணியிருக்கேன். எவ்வளவு கொடுத்து வாங்கிடுற? ஓ மூஞ்சி. ஏட்டி, அந்த லேகியத்தை நீயே தின்னுட்டு மறந்துரு. ஏன்டி என்னாச்சு? எல்லாம் மண்ணா போச்சுட்டி. மாமியால மருமாவளவு ஒண்ணு சேர்ந்துட்டாளுவோ. இனி என்னத்தை கலக்க? ஏ காசிகனி, என்ன சொல்லுத? ஆமாட்டி, இவ்வளவு சீக்கிரம் ஒண்ணு சேருவாளுவன்னு நான் நினைக்கல. வேற வழி இல்லையா? அந்த குடும்பத்துக்குள்ள வேற யாரையும் குழப்பத்தை உண்டாக்க முடியாதா? ஏட்டி, குழப்பத்தை உண்டாக்கணும், ஆனா அது எப்படின்னு தான் யோசிக்கணும். ஏட்டி, சத்தம் காட்டாத. பஞ்சவர்ணம் வர சொல்லி கொடுத்துருவா. காலையிலேயே மீட்டிங் போட்டாச்சா? என்ன பண்ணுது ரெண்டு பேரும்? வா பஞ்சு வா. ஏட்டி உட்காரு. சும்மா இந்த பக்கமா வந்தேக்க, உங்களை பார்த்தனா அப்படியே உட்காந்துட்டேன். ஓஹ, வீட்டுக்கு எத்தனை மணிக்குக்கா போவிய? ஏம்டி, சும்மா கேட்டேங்க. ஏக்க, உங்க மாடுல நல்ல பால் கறக்குதா? கண்ணுக்குட்டி எதுவும் போட்டிருக்காக்க? சீம்பால் இருந்தா தருவியலா? மாடுக்கு என்ன சேனை பிடிக்கலக்க? சரி சரி, ஒரு வருஷம் உனக்க? ஆமா ஆமா. காசியனியக்க, மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துருவியலோ? ஏட்டி, பயிர் பசிச்சா போவேன், இல்லைன்னா இப்படியே தான் டீ கதை பேசிட்டு எங்கனையாவது உட்காந்துருவேன். சரிக்கா, சரி சரி. அப்புறம் ஏக்க, வீட்டுக்கு எப்போ போவிய? ஏட்டி பஞ்சு, நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். வீட்டுக்கு எப்போ போவிய, வீட்டுக்கு எப்போ போவியன்னு கேட்டுட்டே இருக்கியா? ஏட்டி, நான் போவதுக்கு சாயந்தரம் 6 மணி ஆகும். இப்போ என்ன டீ? சும்மா கேட்டேங்க. நேரம் போவாட்டி உட்காந்து கதை பேசலன்னு தான். 6 மணி ஆகும் உனக்க? ஆமாட்டி, 6 ஆகும் 7 ஆகும். சரிக்கா சரிக்கா, உறுதியா 6 மணி ஆயிரும் உனக்க? ஆமாட்டி, கண்ணுக்குட்டிக்கு தண்ணி காட்ட மறந்து வந்துட்டேங்க. இந்த ஒரு 5 நிமிஷத்துல வந்துருதேன். போய் தோலை, எப்ப பார்த்தாலும் நைய நையின்னுக்கிட்டு ஒருத்தி வீணா போனவா. ஏட்டி, அவன் முன்னாடிலாம் ஊரு கதை உலக கதையெல்லாம் பேசிடாத. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவரவர் வீட்டுல போய் உடனே சொல்லி கொடுத்துருவா. அப்படியாக்க? ஆனா அவையில பார்த்தா அப்படி தெரியலையே. பாலும் வெல்ல, பனைமரத்து கல்லும் வெள்ளட்டி. ஆமா எம்மாடிவாளா, நீங்க சொன்ன மாதிரி நான் நல்லா விசாரிச்சுட்டேன். 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாளாம். பாட்டி நல்லா தெரியும்ல? நல்லா தோண்டி தோண்டி விசாரிச்சுட்டோம்டி. 6 மணிக்கு தான் வருவாளாம். ஐயோ பாட்டி, தோண்டி தோண்டி விசாரிச்சதுலயே உங்க மேல சந்தேகம் வந்திருக்குமே. ஏட்டி, என்ன சொல்லுதியே? ஏட்டி, யாரு என்ன சொன்னாலும் என் பேரு வெளியே வந்துடக்கூடாது சொல்லிவிட்டேன். ஐயோ பாட்டி, பயப்படாதீங்க, அதெல்லாம் வெளியே வராது. ஆமா, அவ வீட்டுக்கு போய் என்ன டீ செய்ய போறியோ? அதான் டீ, என்ன பண்ண போறியோ? என்ன பிளானு? பாட்டி, வீடு முழுக்க குப்பையை கொட்டி வைக்கலான்ட்டு இருக்கோம். சீத்து, ஏட்டி யார்ட்ட கேட்டவன காரி துப்பிடுவாவ. இப்படி ஒரு ஐடியாவுக்கு எதுக்கு டீ என்னையா உண்டு? எத்தனை மணிக்கு வருவா எத்தனை மணிக்கு வருவான்னு விசாரிக்க சொன்னியோ? சினேட்டோஸ், உன் மண்டைக்குள்ள இவ்வளவு கேவலமான ஐடியாவா டீ? அப்படியா? அப்ப நீ சொல்லு பாப்போம், ஏதாவது ஒரு நல்ல ஐடியா. பழி வாங்குறதுனா எந்த மாதிரி இருக்கணும் தெரியுமா? வாழ்க்கையில நம்மள அவிய மறக்க கூடாது, அந்த மாதிரி இருக்கணும் டீ. இந்த செருப்பை திருடுறது, வீட்டுல இருந்த அண்டா குண்டாவெல்லாம் திருடுறது, அப்புறம் ஏதாவது முக்கியமான பொருளை திருடுறது, அப்படி ஏதாவது இருக்கணும் டீ. அந்த பிள்ளை சொல்றதுல கூட ஒரு நியாயம் இருக்கு. அவளுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை திருடிருங்க டீ. ஐயோ திருட்டா, நானும் வரலப்பா. ஏம் டீ? ஏட்டி நெட்டூஸ், அப்போ அது ஏதாவது பாசமா ஆடு மாடு கோழின்னு வளர்க்கும்ல, அதை எடுத்துட்டு வந்துருவோமா? நல்ல சொன்ன டீ. அந்த மாதிரி கோழி ஆடு அந்த மாதிரி அது மேல உயிரை வச்சிருப்பாவில்ல, அந்த மாதிரி இதை எடுக்கணும் டீ. அப்ப நான் அதை நினைச்சு நினைச்சு வருத்தப்படும். இல்லாட்டி அது வீட்டு சேவத்துல ஒரு பெரிய ஓட்டையை போட்டு வச்சுட்டு வந்துடணும். ஏட்டி வளா, ஒண்ணு பண்ணுங்க டீ. உங்களுக்கு ஐடியாவும் வரல, சும்மா இருங்கனாலும் கேட்க மாட்டேங்கியோ. நான் என்ன பண்ணுதேன்னா, அவளுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும் எது மேல உயிரா இருக்கான்னு விசாரிச்சுட்டு உங்ககிட்ட சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்க பழி வாங்குங்க டீ. அந்த பாட்டிமா சொல்றதும் சரிதான். பேசாட்டிக்கு வெயிட் பண்ணியே பழி வாங்கிடுவோம்.